ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்துடலாமா? நான் என் மெசேஜை பார்க்குறேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என் மெசேஜ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஐ எம் செக்கிங் மை மெசேஜஸ். ஐ எம் செக்கிங் மை மெசேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இது டக்குன்னு ஒரு சிலக்கு சொல்லும் போது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் செக்கிங் மை மெசேஜஸ் அப்படின்னு டக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம். நான் சீக்கிரம் பதில் அனுப்புகிறேன். சீக்கிரமாக நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ வில் ரிப்ளை யூ ஷார்ட்லி. ஐ வில் ரிப்ளை யூ அப்படின்னு சொல்லலாம். உனக்கு அப்படிங்கும்போது ஐ வில் ரிப்ளை யூ ஷார்ட்லி அப்படின்னா சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் ரிப்ளை யூ ஷார்ட்லி அப்படின்னா நான் சீக்கிரம் உனக்கு பதில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது அவசரம் எதுவும் இல்லை. இப்போது என்ன அவசரம் எதுவும் இல்லை, இப்போதைக்கு அவசரம் எதுவும் இல்லை, மெதுவாகவே நீ கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தர்கிட்ட எமர்ஜென்சிக்கு மணி வாங்கியிருக்கோம், ரிட்டர்ன் கொடுக்கும்போது இப்போ அவசரம் எதுவும் இல்லை, மெதுவாக கூட கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நத்திங் அர்ஜென்ட் ரைட் நவ். நத்திங் அர்ஜென்ட் அப்படின்னா அவசரம் எதுவும் இல்லை, ரைட் நவ்னா இப்போதைக்கு அவசரம் எதுவும் இல்லை, இப்போது அவசரம் எதுவும் இல்லை, நத்திங் அர்ஜென்ட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் சொல்லு. ஓகே, இப்போதைக்கு அவசரம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். தேவைப்பட்டால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை சொல்லுவாங்க இல்லையா? தேவைப்பட்டால் சொல்லு, நான் அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேவைப்பட்டால் சொல்லு அப்படிங்கிறத லெட் மீ நோ இஃப் நீடட். லெட் மீ நோனா எனக்கு சொல்லு, தெரியப்படுத்து அப்படி சொல்கிறது. இஃப் நீடட்னா தேவைப்பட்டா. லெட் மீ நோ இஃப் நீடட், தேவைப்பட்டா சொல்லு அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸை நம்ம கற்றுக்கிட்டாலே இங்கிலீஷ் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாகவே பேசலாம் அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு பிஸியான ஷெட்யூல் இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்? எனக்கு பிஸியாக இருக்கேன், நான் இப்போது எனக்கு என்னால் எங்கேயும் வர முடியாது, எனக்கு பிஸி ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ ஹாவ் அ பிஸி ஷெட்யூல். ஐ ஹாவ் அ பிஸி ஷெட்யூல் அப்படின்னா எனக்கு பிஸியான ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹாவ் அ பிஸி ஷெட்யூல். புரிஞ்சுதுங்களா? முதலில் இதை முடிக்கட்டும். அவனுக்கு இன்னும் நிறைய ஒர்க் கூட அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போது அவன் கொடுத்த வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கட்டும், முதல்ல இதை முடிக்கட்டும். லெட் மீ ஃபினிஷ் திஸ் ஃபஸ்ட். லெட் மீ ஃபினிஷ் திஸ் ஃபஸ்ட் அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு இதை முடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது. லெட் மீ ஃபினிஷ் திஸ் ஃபஸ்ட், அவன் ஃபஸ்ட்டு இதை முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் லெட் மீ ஃபினிஷ் திஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இது டே டு டே லைஃப்பில் நம்ம இப்போ பார்க்குற சென்டென்சஸ் எல்லாமே அப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். என் வேலைகளை ஒழுங்குபடுத்துகிறேன். அதாவது என்னோடய ஒர்க்ஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆர்கனைஸ்னால் என்னென்னா லைன் பை லைனாக இது இந்த நேரத்துக்குன்னு ஷெட்யூல் போடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஐ எம் ஆர்கனைசிங் மை டாஸ்க்ஸ் அப்படின்னா என்னோடய டாஸ்க்லாம் நான் ஒழுங்குபடுத்திகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இதற்கு கவனம் வேண்டும். இது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, இதுக்கு கவனம் வேணும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு கவனம் வேணும் அப்படின்னு சொல்கிறத திஸ் நீட்ஸ் அட்டென்ஷன். திஸ் நீட்ஸ் அட்டென்ஷன் அப்படின்னா இதுக்கு கவனம் தேவைப்படும், வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. திஸ் நீட்ஸ் அட்டென்ஷன். நீட்ஸ்னால் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் நீட்ஸ் அட்டென்ஷன் அப்படின்னா இதற்கு கவனம் தேவை. சரியாக பார்த்துக்குவேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் இதை கரெக்டாக பார்த்துக்கிறேன், சரியாக பார்த்துக்கிறேன் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி, நான் இதை சரியாக ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. அவசரம் வேண்டாம். எதுக்கு இவ்வளோ பதட்டம்? அவசரம் வேண்டாம், நார்மலாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறத டோன்ட் ரஷ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ரஷ் அப்படின்னா பதட்டமாக அவதியாக செய்வோம் இல்லையா? அறக்க பறக்க, இதுதான் எக்ஸாக்டாக அறக்க பறக்க அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் ரஷ், பி கூல் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான். இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி கீப் கண்டினியூஸ் சப்போர்ட்டிங் மீ. ஏன்னா உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் தான் என்னோடய சேனலை நான் ஃபர்தர் ஸ்டெப்புக்கு மூவ்